திமுக 2021 தேர்தல் அறிக்கைப்படி கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பிரார்த்தனை கூடங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எழும்பி பிரகாசி மிஷனரி நிறுவனர் பிரதம பேராயர் ஜெயசிங் பேட்டி. திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் நிறுவனர் பிரதம பேராயர் ஜெயசிங் தலைமையில் பேராயர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தீர்மானமாக திமுக தேர்தல் அறிக்கையில் 492வது வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். இது தொடர்பாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் நினைவூட்டல் குழு தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்திக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினர். இக்கூட்டத்தின் மூலம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா அத்திக்கடை பகுதியில் மதபோதகர் ஜோசப் வில்சன் கடந்த 2023ஆம் ஆண்டு தனது வீட்டில் எழும்பி பிரகாச ஜெபவீடு என்ற பெயரில் திருச்சபை நடத்தியதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் செய்தனர். இதன்படி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி வட்டாட்சியர் பிரார்த்தனை கூடத்தை மூடி சீல் வைத்துள்ளனர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத போதகர் ஜோசப் வில்சன் வழக்கு தொடர்ந்ததில் உச்சநீதிமன்றம் கிறிஸ்தவ மக்கள் வீடுகளில் பிரார்த்தனை செய்ய தடை உத்தரவு பிறப்பித்தது. பிரதம பேராயர் ஜெயசிங் உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 தேர்தல் அறிக்கையின்படி வாக்குறுதி நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து பிரதம பேராயர் ஜெயசிங் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கிறிஸ்தவ மத பிரார்த்தனை கூடங்களுக்கென அனுமதி பெறுவதற்கான சட்டமோ வழிகாட்டு நெறிமுறைகளோ இதுவரை தமிழக அரசால் வழங்கப்படவில்லை. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 வழங்கியுள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடு இன்றி அனைத்து நிறுவனங்களும் அவரவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வழிபாட்டுத் தலங்களை அமைத்துக் கொள்ள அனுமதி அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தது. அதனை உடனடியாக நிறைவேற்றி தாங்கள் வழிபாட்டுத் தலங்கள் அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயம், தமிழ்நாடு. பிரதம பேராயர். என்னுடைய பேர் ஜெய்சிங். திருவாரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த கூடுகையில் தஞ்சை மண்டலத்தில் பேராயர்களாக இருந்து பத்திரிகையாளர் உங்களை சந்திக்க வேண்டிய நோக்கம், தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை கூடங்களுக்கு திருச்சபை கட்டுவதற்கு ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நினைவூட்ட போகிறோம். வேற எவ்விதத்திலும் எந்த ஒரு கோரிக்கையும் கிடையாது. 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எண் 492 அறிக்கையில் உள்ளதை அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை. அதை உங்கள் முன் நான் அறிவிக்கிறேன். சமய நல்லிணத்தை பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் இயங்கி வரும் திமுக கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசாணையை சட்டப்பிரிவு 25 வழங்கில் உள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடின்றி அனைத்து மத நிறுவனங்களுக்கும் அவரவருக்கு சொந்தமான இடங்களில் வழிபாட்டு தலங்கள் அமைத்து கொள்ள அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. தேர்தல் அறிக்கையில் 97 விளக்காடுகள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி என்று சொல்லுகின்ற அரசு மத்தியில் எங்களையும் நீங்கள் கொஞ்சம் நினைவு கூறுங்க. இன்னும் 3% இருக்கிறது. அதில் நாங்கள் இருக்கணும்னு சொல்றதுக்காக முதல்வர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம்.